இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்னைக்கு நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்டாவோடைய கிச்சனில் தாங்க இருக்கார். சாண்டா வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, சாப்ஸி வேணும், அமெரிக்கன் சாப்ஸி அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாயில்டு நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் இருந்தாலும் ஓகே, ஆர் ப்ளைன் நூடுல்ஸ் இருந்தாலும் ஓகே. நான் வந்து எக் நூடுல்ஸ் பாயில் பண்ணி தனியாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு, சிக்கன் வந்துட்டு பெஸ்ட்டு சிக்கன் வந்து சின்ன சின்னதாக ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெல் பெப்பர்ஸ், கேபேஜ், கேரட், மஷ்ரூம், ஃப்ரெஷ் பீன்ஸு, ஃப்ரெஞ்ச் பீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம், பிளாக் பெப்பர் பவுடர், சால்ட்டு, கார்ன் ஸ்டார்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸு, எக்கு, ஆயில். இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். இதுக்கு முன்னாடி எங்கேயா சாப்பிட்ருக்கீங்களா? ஹோட்டல். எங்கே சாப்பிட்டீங்க? ஹோட்டலில் சாப்பிட்டீங்களா? ஸோ அதனால் இப்போ திருப்பி பண்ண சொல்கிறீங்க. அன்றைக்கே அந்த ஷெஃப்பை பார்த்து கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கலாம்ல, ஷெஃப் எப்படி பண்ணீங்க அப்படின்னு உள்ள ஹோட்டலுக்குள்ளே சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ஷெஃப். ஆனால் இப்போ மட்டும் வீட்டுக்கு வர வச்சுட்டீங்களே. அதுக்கு தான் வர வச்சது. சாப்ஸி பண்ணுறதுக்கு நம்மளை தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. சரி, ஓகே. முதல்ல வெஜிடபிளாக கட் பண்ணிக்கலாமா? ஓகே. ஓகே, காய் கட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெயை அடுப்பத்தை வச்சு எண்ணெயை காய வச்சு அதில் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இதில் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், சாப்ஸி நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிடலாம். இதில் லைட்டாக ஓகே ஓகே. சாஸுக்கு ஆக்சுவலாக சாஸுக்கு வந்துட்டு ஜிஞ்சிலி ஆயில் இருக்குது இல்லையா, செஸ்மி சீடு இருக்கிற ஆயில், அந்த ஆயில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இப்போ இருக்கிறத வச்சு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. இது நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சரி, இந்தாங்க. இப்போ வந்துட்டு பேன் ஹீட் பண்ணியாச்சு. ஆயில் கம்மி பண்ணிவிட்டு ஒரே ஒரு எக்கு, இந்த ஃப்ரைட் எக் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, சரியா? எண்ணெய் காஞ்ச உடனே தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு சாத்தே பண்ணிக்கலாம். சரியா? கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் லைக் ஃப்ரெஞ்சு பீனை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம். மற்றதெல்லாம் நீங்கள் ராவா சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை. இது ரெண்டும் ராவா சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் அதை போட்டு சாத்தே பண்ணிவிட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கேபேஜ், கேரட், கேப்சிகம், இதை போட்டு சாத்தே பண்ணிக்கலாம். ஓகே. வெல்டனாக குக் ஆகக்கூடாது. இது ரெண்டு தான் வெல்டனாக குக் ஆகும். அதாவது மஷ்ரூம் அண்டு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் மட்டும், மற்றதெல்லாம் ஆஃப் டன் இருந்தபோது அந்த கேப்சிகம்லாம் இந்த க்ரன்ச்சினஸ் வந்துட்டு அதில் இருக்கணும். சரியா? ஓகே. இந்த ஃப்ரைட் எக் போட்டோம் இல்லையா, அதே தட்டிலே ஒரு ஓரமாக கொட்டிக்கலாம். ஓகே. இப்போ சாஸ் ஆயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டிருக்கு. லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆயிலில் சாத்தே பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஜிஞ்சர் கார்லிக் போடலாம். பேஸ்ட் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரா ஃப்ளேவர் வந்து டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்துட்டு அந்த சாஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை போட்டு கலந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, டொமேட்டோ சாஸு, பிளாக் பெப்பர் கொஞ்சம், பிளாக் பெப்பர் பவுடர் போட்டு லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு சால்ட் லைட்டாக லிட்டில் பிட் சாஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு. நூடுல்ஸ்லேயும் உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு
நூடுல்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு சிக்கன் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். சாஸு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் இது, ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. நீங்களே எப்போ வேணாலும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இதுதான் சிம்பிள் ஐட்டம்ஸ். நூடுல்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் லிட்டில் பிட் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸில் லைட்டாக ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, சாஸ் ரெடி. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஃப்ரைடு நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணியாச்சு. அந்த சிக்கன் எடுக்கு, சிக்கனும் அதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நூடுல்ஸை போட்டிருக்கோம். சாப்பிடும்போது நீங்கள் எல்லாம் உடச்சி விட்டு பிளெண்ட் பண்ணி சாப்பிட்டு, சரியா? சிக்கன் கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரைடு சிக்கனோட சேர்த்து சாப்பிடுவோம். சிக்கன் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் சாஸ் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த சாஸை வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்த வந்துட்டு அமெரிக்கன் சாப்ஸி ரெடி ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, லைட்டாக போட்டு அப்படியே கொடுக்க வேண்டியது தான். இதில் ஃப்ரைட் எக்கில் சால்ட் லைட்டாக, பெப்பர் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, சாண்டா நீங்கள் ஆசைப்பட்ட கேட்ட அமெரிக்கன் சாப்ஸி இந்தாங்க. இதுதான் அந்த ஷெஃப் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இனிமேல் டெய்லி சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சமைச்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். சிக்கன் நல்லா இருக்கு, கிறிஸ்பியாக இருந்தது. கிறிஸ்பியாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கா? சால்ட் எல்லாம்? தேங்க்யூ வெரி மச் சட்டா. அமெரிக்கன் சாப்ஸி தேவையான பொருட்கள்: வேக வைத்த எக் நூடுல்ஸ், சிக்கன் துண்டுகள், குடைமிளகாய், முட்டைகோஸ், கேரட், காளான், பீன்ஸ், வெங்காயத்தாள், இஞ்சி பூண்டு விழுது, கருப்பு மிளகுத்தூள், உப்பு, சோளமாவு கரைசல், தக்காளி சாஸ், முட்டை, எண்ணெய். செய்முறை: முதலில் முட்டைகோஸ், குடைமிளகாய், பீன்ஸ், காளான், வெங்காயத்தாள், கேரட் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். ஒரு வாணலியில் கடாய் வைத்து பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். மற்றொரு வாணலியை சூடாக்கி அதில் ஒரு முட்டையை பாதி வேகும் வரை விட்டு எடுத்து வைக்கவும். அதே வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பீன்ஸ், காளான் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பின்பு முட்டைகோஸ், கேரட், குடைமிளகாய் சேர்த்து வதக்கி தட்டில் எடுத்து வைக்கவும். அதே வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சாஸ், கருப்பு மிளகுத்தூள், உப்பு, தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். இதற்குள் வேக வைத்த நூடுல்ஸை எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். தக்காளி சாஸ் நன்கு கொதித்ததும் அதில் கரைத்த சோள மாவை சேர்த்து கலந்து எடுத்து வைக்கவும். நூடுல்ஸ் பொரிந்ததும் அதே எண்ணெயில் சிக்கனையும் சேர்த்து பொரித்து எடுக்கவும். ஒரு தட்டில் முதலில் பொரித்த நூடுல்ஸ் சேர்த்து அதை சுற்றி வதக்கிய காய்கறிகள் சேர்த்து அதன் மேல் பொரித்த சிக்கன், தக்காளி சாஸ், பாதி வேக வைத்த ஆம்லெட் ஆகியவற்றை சேர்த்து இறுதியாக வெங்காயத்தாளை தூவி பரிமாறவும். இப்பொழுது அமெரிக்கன் சாப்ஸி தயார். சாண்டா வந்துட்டு ஆசைப்பட்ட மாதிரி அமெரிக்கன் சாப்ஸி வந்துட்டு பண்ணி கொடுத்தாச்சு, அதுவும் சிக்கனில். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.